கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நேற்று தினத்திலே நாம் பிரச்சனையின் மூலமாக மறுரூபமாகுதலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் என்ன உண்டு. இந்த உபத்திரவங்கள் அது இயேசுவை போல நம்ம என்ன செய்கிறது, மாற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனை மத்தியிலே இது தேவனுடைய திட்டம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் உங்களை உருவாக்குகிறது. எனவே இதை நீங்கள் நெகட்டிவாக எண்ணாதபடி என்ன செய்ய வேண்டும், பாசிட்டிவாக எண்ணணும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஏன் நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லி முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தவறு என்னவென்றால், இந்த பிரச்சனையிலே அவங்க என்ன செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். அவங்க முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒருபோதும் அதை பாசிட்டிவாக என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. ஆனால் ரெண்டு பேர் தான் பாசிட்டிவாக நினச்சாங்க. யார்? காலேபும் யோசுவாவும். அப்போ பிரச்சனைகள் நாட்களிலே நாம் களி கூர்ந்து நாம் என்ன செய்யணும், மகிழ வேண்டும். இந்த பிரச்சனை நாட்களே நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யணும், சந்தோஷமே. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் நல்லா செட் பண்ணுங்க தம்பி, விசில் அடிச்சுட்டு இருக்கு லைட்டாக. பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களை நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலே அதை என்ன செய்ய போகிறது என்றால், ஒரு பெரிய மறுரூபத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்மளுடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தால், மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எல்லாரும் பிரச்சனை வழியாக தான் என்ன செய்தார்கள், கடந்து போனார்கள். உபத்திரம், இயேசுவும் சொல்கிறார், இந்த உலகத்தில் என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அவர் பட்ட பாடுகளினாலே என்ன செய்தாராம், கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். பட்ட பாடுகளால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்போ இந்த நாளில் இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், அதுக்காக நாம் என்ன செய்வோம், பொறுமையோடு என்ன செய்வோம், காத்திருப்போம். இந்த பிரச்சனையில் நம்ம அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது தவறாக போய்விடும். எனவே யோபுவை போல அவன் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் தன் உதடுகளால் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, பொறுமையோடு காத்திருந்தான். நான் சோதிக்கப்பட்ட பிறகு என்ன செய்வேன், சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனைகளுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க முடியுமானா கஷ்டம்தான். ஆனாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சோதனைகளின் மூலமாக நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சோதனைகள், டெம்ப்டேஷன் நம்ம வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராக இயேசுவே சோதிக்கப்பட்டார். பிசாசு அவரை கொண்டு போய் என்ன செய்தான், அங்கே பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு யார் கொண்டு போனது, ஆவியானவர் கொண்டு போனார். அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுத்ததை பார்க்கிறோம். வாசிங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:12 எடுத்து நாம் வாசிப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த சோதனை என்பது நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சோதனை நேரமும் நன்மை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகிறாரா? அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று என்ன செய்யணுமா, அந்த சோதனை எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அதில் நீங்கள் நிரூபிப்பதற்காக. உங்களை என்ன செய்யணும், எப்படி நிரூபிக்க போகிறீங்க, இந்த சோதனையில் நான் என்ன செய்கிறேன், உத்தமனாக இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக சோதனை கொடுக்கப்படுகிறது. அந்த டெம்ப்டேஷன், அனைவர்தான் ஆண்டவர்
ஏதேன் தோட்டத்தில் சிலர் கேட்பாங்க, என்ன சிலர்லாம், அவர் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க மரம் இல்லாமையே அவர் படைச்சிருக்க வேண்டியதான்ல, அதை ஏன் வச்சார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் நம்ம இருதயத்தை அவர் என்ன செய்வார், சோதித்து பார்க்கறதுக்கு கர்த்தர் அங்கே வச்சிருந்தார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் அங்கே என்ன செய்தது, இருந்தது. ஜீவ விருட்சத்தின் மரமும் இருந்தது. ஆனால் மனிதன் எதை தெரிந்து கொண்டான்? அவன் ஜீவ விருட்சத்தின் மரத்தை என்ன செய்யல, தெரிந்து கொள்ளாமல் எதை தான் தெரிந்து கொண்டான்? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை தெரிந்து கொண்டான். சோதனை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிய வேண்டும். சோதனை என்பது சாத்தான் உங்களை அழிக்க பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக இருந்த போதிலும் தேவன் அதை உங்களை வளர்ச்சி அடைய செய்ய பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? சாத்தானுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த சோதனை மூலமாக உங்களை காலி பண்ணணும், உங்களுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த சோதனையில் தோத்துட்டான், நீங்கள் போய் ஒளிஞ்சிக்குவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. அவர் கேட்குறான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்? அவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன் அந்த, ஏனால் பிசாசுடைய திட்டமே அதுதான். இந்த சோதனையில் நீங்கள் தோக்கணும், உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி என்ன செய்யணும், ஏற்படுத்தி தேவ சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் இந்த சோதனை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த சோதனை எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், அவர் எழுதும்பொழுது நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் பொழுது அப்படின்னு சொல்லுகிறார். பலவிதமான சோதனையிலே நாம் அகப்படுகிறோம். அப்போ இந்த சோதனை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த சோதனையெல்லாம் ஜெயிப்பதற்கு அவர் கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், இருந்தார். அவருக்கு கர்த்தர் அளவற்ற ஞானத்தை என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். அந்த பிசாசின் தந்திரங்களை அவர் என்ன செய்தார், முறியடித்து. ஒரு முறை கூட அந்த சோதனையை பாருங்கள், சொல்கிறான் யார், பேதுரு, நீர் ஒருபோதும் சிலுவைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ரொம்ப அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவர் விரட்டுறதை பார்க்கிறோம். அவருக்கு தெரிகிறது பிசாசுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டதான் வேலை செய்கிறது என்று சொல்லி. இந்த நாட்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியின் கனிகள் 9 இருந்தது போல நமக்குள்ளும் இந்த 9 கனிகளும் என்ன செய்கிறது, அதுக்கு வெளிப்படும்படியாக தேவன் சோதனை அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நேசிக்கக்கூடாத சில மக்களை நம்மை சுற்றி வைச்சிருப்பார் ஆண்டவர். அவங்கள நேசிக்க முடியாது. ஆண்டவர் இப்போ என்ன சோதனை, இந்த ஆவியின் கனி உங்கள்கிட்ட உண்டாக்கணும். எப்படி உண்டாக்குவார்? எல்லாருமே நேசிக்கிறவங்கள தான் உங்களுக்கு தெரியாது. உங்களை வெறுக்கிறவங்க, உங்களை சபிக்கிறவங்களை, உங்களுக்கு விரோதமாக குழி வெட்டுறவங்க எல்லாம் சுற்றி வச்சுருப்பாராம். அப்படிப்பட்டவங்களை மன்னிச்சு அவங்கள நேசிக்க வைக்கிறது தான் சோதனையை ஜெயிக்கிறது. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க சபிக்கிறாங்க, அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்ட்டு அவங்கள கட் பண்ணிவிட்டு நீங்கள் போவதற்காக அல்ல. அந்த சோதனை ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறார். அன்பு என்ற கனி உனக்குள்ளே உருவாக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களை சுற்றிலும் கசப்புள்ளவர்களும் வெறுப்புள்ளவர்களும் உங்களை பகைக்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்வாராம், வைத்திருப்பார். நேசிக்கக்கூடாத சில மக்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். எதுக்கென்றால் அன்பை நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். நீ அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே நம்மளை பார்த்தா அக்கா அண்ணே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அவங்க அப்படிலாம் சிலவங்க சிரிப்பாங்க வெளியே. சிலர் உங்களை பார்த்து முறைச்சிட்டு போகிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்குவாங்க, நல்லது வேலை. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் சிரிப்பாங்க, ஆனால் உள்ள என்ன சிரிப்பாங்க, பகையை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சர். அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஆண்டவர் சோதனை நிறைய வச்சிருப்பார். இது மத்தியிலே நீ கபடற்றவனாக இருக்கிறியா, நீ உன் உள்ளத்தில் சுத்த மனசாட்சியோடு எல்லாரையும் நேசிக்க முடியுதா அப்படி என்று கர்த்தர் ஒரு சோதனையை வைக்கும் பொழுது, அந்த சோதனையில் நீங்கள் உள்ள மாய்மாலம் மட்டும் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மாய்மாலம் பண்ணக்கூடாது, அது நடிக்கக்கூடாது. சிரிச்சிருக்கும். அவங்கள பிடிக்கலன்னா வேற போய் உங்களை பிடிக்கல கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஆனால் அவங்கள பிடிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் ஒரு மாய்மாலம் பண்ணிட்டு வெளியில் போய் அவங்கள பற்றி என்ன செய்கிறது, தப்பாக பேசும் பொழுது அந்த சோதனையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோற்று போய் பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுத்துட்றீங்க. அப்போ ஒவ்வொரு சோதனையும் நாம் ஜெயிப்பதற்கு
ஆண்டவர் நமக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆவியானவருடைய பலனை எதிர்பார்க்கிறார். அந்த ஆவியானுடைய நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். அப்போ நம்மை சுற்றிலும் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு தருணங்களை கர்த்தர் உருவாக்குவாராம். சோகமான தருணங்கள், துக்கமான நேரங்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே சந்தோஷம் என்ற கனியை உருவாக்குவதற்காக. அது சுற்றிலும் இந்த மகிழ்ச்சியற்ற நேரத்திலும் பாருங்க, பவுலும் சீலாவை அடிச்ச உடனேயும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அவங்க அந்த குறி சொல்கிற ஆவி தான் என்ன செஞ்சாங்க, விரட்டினாங்க. செய்யாத தப்பை செஞ்சதான் சொல்லி இது பண்ணி அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் தூக்கி போட்ட உடனேயும் ஆண்டவரே உமக்காக தான் ஊழியத்துக்கு வந்தேன். நம்மளாம் அப்படி பெரிய புலம்பலை எழுதியிருப்போம். நான் ஊழியத்துக்கு வந்தான், இப்போலாம் அடிச்சிட்டாங்க, உமக்கு வேலை தெரியாதா, வந்து யாரும் பார்க்கல. அவன் சொல்லிக்கலாம், பேது சொல்லிக்கலாம், அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்காங்க, ஒருத்தன் கூட எங்களை பார்க்க வரல, ஜெயிலில் நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம், இப்படி கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லி புலம்பவே இல்லை. அவங்க போனாங்க, அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக பாட்டு பாடி என்ன செஞ்சாங்க, ஜோம் பண்ணாங்க. அந்த துக்கத்தை எப்படி மாற்றிட்டாங்க, சந்தோஷமாக மாதான். அந்த பிசாசு நினச்சா இவங்க அழுவாங்க, இவங்க வந்து ஒப்பாரி வைப்பாங்க, 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன். எப்பா என் கஷ்டத்தை கர்த்தர் பார்த்துக்குவாருப்பா. நான் பாரு, இந்த நேரத்தில் கர்த்தரை நான் என்ன செய்வேன், பாடி நான் துதிப்பேன். அவங்க சந்தோஷத்தை பரலோகமே இறங்கிருச்சாங்க. அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது, அசைந்தது, கதவுகள் திறந்தது. பிசாசு என்ன சொல்லுவான், அழு, 10 பேர்கிட்ட போய் உன் பிரச்சனையை போய் சொல்லி அழு, அவங்களும் சேர்ந்து அளவையை. அடுத்த பாஸ்டர்ஸ் என்ன செய்ய, குறை சொல்ல, பாஸ்டர் வந்து கெட்டி பார்க்கல, பண்ணல, அவர் சரியா ஜெபம் பண்ணல, அப்படி சொல்ல வைப்பான். ஆனால் இப்போ நீங்க வளர்ந்த விசுவாசிகள் என்ன பண்ணணும்னா, ஒரு பாட்டு புக் எடுத்து 10 பாட்டை பாடுங்க, சத்தமா நல்லா கைத்தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரை இறங்கி வருவார். அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் என்ன செய்வார், அந்த துக்கத்தை நீங்கள் எப்படி மாற்றணும், சந்தோஷமாய் மாற்றுவதற்கு யாரையோ ஒரு பாஸ்டர் தேடிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அங்கே சோதனையை கர்த்தர் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பிசாசு முகத்துல கரிய பூசிட்டு என்ன செய்வான், எப்பா இந்த வீட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியாது. ஆனால் நீங்க போன் எடுத்து, நேற்று கூட பயங்கரமான கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் பண்ணேன், ஆனால் என்னை யாரும் என்னவில்லை, விசாரிக்கவில்லை, கண்ணீரை விட்டீங்கன்னா பிசாசு கை தட்டி நல்லா ஆளு. ஒருபோதும் பிசாசுக்கு முன்னாடி அளவே கூடாது. தைரியமா சொல்ல, எந்த பிரச்சனை போனாலும் டே போடா, நாங்கள் வந்து என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளுவார், அப்படி சொல்ல வேண்டும். நீங்கள் அழுதுட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப எப்படி ஆயிரும், சந்தோஷமாயிரும். எனவே பவுலும் சீலாவும் தான் நல்ல உதாரணம். அந்த அடி வாங்கிட்டும் ஒரு முறுமுறுக்கவில்லை. 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்தார்கள், பாடி துதித்தார்கள். அந்த துதிக்கிற அனுபவத்தை தேவன் பிசாசு அந்த சோதனை எப்படி ஜெயிச்சாங்க பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரும். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான, சில இடத்துல போனால் அதிகமான கட்டுப்பாடற்ற காரியங்கள், உணவு விடுதிக்கு, அதாவது ஹோட்டலுக்கு போகிறீங்க, இல்லாவிட்டால் எங்கே போகிறீங்க, அந்த இடத்துல சில இடங்களுக்கு வெளியில் போகிறீங்க, அங்கே கர்த்தர் கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலை ஆண்டவர் கொண்டு வரார். அது ஒரு கனி. எப்படி என்றால் இச்சை அடக்கம் என்கிற ஒரு கனி என்ன செய்கிறார், கொண்டு வரார். போதும், ஒரு கடைக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் வாங்கணும், ஏற்கனவே நிறைய சாரீலாம் நிறைய பீரோவில் அடுக்கி வச்சுருக்கிறோம், ஆனாலும் வெளியே போனாலும் இன்னும் எனக்கு ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறோம். ஆனால் போதும் என்கிற மனதிற்குடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ வந்து என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் கணவன்மாரும் பயந்துட்டே இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரில அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு முறையும் போகும் பொழுதும் புதுசாக ஒரு ஆடை வர போட்டுருவான், போட்டுட்டு அதை பார்த்து இதே மாதிரி சாரியை இன்றைக்கி வந்து போட்டுருவான், இன்றைக்கி சீப்பாக தள்ளுபடி போட்டிருக்கிறான், போவோம் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த டைமில் யோசிக்கணும், நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளவு இருக்குது, எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துருக்குறோம், நம்ம எவ்வளவு காரியம் நம்ம ஆண்டரை வந்து சொல்லியிருக்கிறார். உன்ட 2 வஸ்திரம் தான் என்ன செய்ய, ஒரு வஸ்திரத்தை கொடு ஆண்டு சொல்கிறாரு. நமக்குள்ளே அந்த செல்ஃப் கண்ட்ரோல், எல்லா பொருளாய் வாங்குவதிலையும் சரி, நம்முடைய உணவுகளை சாப்பிடுவதிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் அந்த இச்சை அடக்கம் என்கிற கனி, அது சோதனை இருந்தால் தான் அதுக்கு தெரியும். அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லே ஏவாள் விழுந்தது எதில் தான் விழுந்தா, அதை புசிப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது, அப்படிதான்ல.
அதை பார்த்தோன்னே ஒரு அந்த பழத்தை காமிச்சு பிசாசு சொல்கிறான், இது நல்லது சாப்பிடு. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி இப்படி தான் இன்றைக்கி ஆடு நிறைய பேர் வந்து அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நிறைய பொருளை வாங்குறது வந்து அந்த டிவியில் ஆடை பார்த்து தானே. அதை வந்து அந்த சாக்லேட்டு சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆடை பார்த்து வாங்குறது. ஆனால் இது உண்மையிலே நமக்கு தேவையா, நமக்கு வீட்டுக்கு தேவையா என்பதை என்ன செய்யணும், பார்க்கணும். கடன் வாங்கி ஒரு பொருளை நம்ம வாங்கணுமா, இந்த ஆடம்பரம் நமக்கு தேவையா? ஏற்கனவே கடன் நிறையா இருக்குது, இதில் வேற நம்ம ஒரு பொருளை வாங்கி இன்னும் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நான் முதலாவது எனக்கு இருக்கிறது போதும், ஆண்டவரே போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் திருப்தியாக இருக்க எனக்கு என்ன செய்யும், கிருபைத்தான். நான் ஒருபோதும் இதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். அப்போ அந்த இச்சை அடக்கம். அப்புறம் பாருங்கள், இப்படி ஒவ்வொரு கனிகள் நமக்குள்ளே உருவாக்குவதற்கு தேவன் சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார். சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ளே வரும், திடீர்னு அடிதடி சண்டை வரும், பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறார், பதிலுக்கு பதில். இப்போ திடீர்னு ஒரு புருஷன் தான் டென்ஷன் ஆகி கத்துறாரு, அப்போது மனைவி என்ன செய்யணும், திருப்பி கத்தணும், அப்படிதான்ல. அப்போது அந்த டைமில் இந்த சமாதானம் என்கிற ஒரு கனியை உங்கள்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன செய்வார், எதிர்ப்பார். சமாதானத்தோடு சிரிச்சுட்டே ஸ்தோத்திரம் திட்ட அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, அவர் திட்டுறதுன்னு பாடிட்டு போயிடுவார். ஆனால் சில நேரத்தில் ஒரு அவங்க சில சொல்கிறாங்க, என் பாஸ்டர் நான் நினச்சேன் அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பாஸ்டர் ஏன் திட்டுறதான், இது பயங்கரமாக வாயை விடுது, இதுவும் பேசுது, அதனால தான் நானும் திட்டுறேன். திட்டுறது மாத்திரம் இல்லை, நான் அடித்தா அவளும் திருப்பி என்ன செய்கிற அடிக்கிறா. அப்போ வந்து பாருங்கள், ரெண்டு பேரும் அப்புறம் சமாதானத்தை பண்ணல, என்ன பண்ணுறாங்க, சண்டை. அப்புறம் அந்த சோதனையில் அவங்க ஜெயிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோதனையில் சமாதானம் என்ற கனி அவங்க என்ன செய்யலை, கொண்டு வர முடியாதபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டு அது பயங்கரமான நாத்தம் எடுத்து ரோடு வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக கேட்குற அளவுக்கும் இவங்களாம் ஏலிம் சர்ச்சு விசுவாசிகள் சண்டை போட்டுறாங்க ரோட்டில் நின்று அப்படின்னு கத்துற அளவுக்கு. அப்போ அந்த சமாதானம் என்ற கனி அங்கே என்ன செய்யலை, இல்லை. அந்த சோதனையில் அவங்க என்ன செய்கிறாங்க, தோற்று போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளுக்குள்ளே இந்த சோதனை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், இதன் மத்தியிலே என்னுடைய கனிகளை நீ வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதன் மத்தியிலே நீ தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்ய வேண்டும், ஒரு உண்மையற்ற காரியங்களை செய்யும்படியான ஒரு சோதனை வரும். அப்போ சோதனை வரும்பொழுது அதை சொல்லுவாங்க, குறுக்கோளியில் செஞ்சிடலாம், இதை டக்குட்டு இப்படி பண்ணிடுவோம், இந்த மாதிரி இப்படி பணம் கொடுத்துட்டா இப்படி நடந்துடும், இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் உண்மையற்ற குறுக்கு வழியில் போகிறத தெரிந்து கொள்வீர்களா, இல்லாவிட்டால் இல்லை உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்களா? அப்போ உண்மையற்ற அநேக காரியங்களை செய்யும்படி நம்ம அநேக சோதனைகள் நமக்கு என்ன செய்யும் வரும் பொழுது, அதிலே நாம் கர்த்தருக்கு ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நான் அதில் உண்மையிலவனா என்ன செய்வேன், இருப்பேன் என்பது சொல்லி நீங்கள் அதில் தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு சோதனையும் தோற்கடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அதிகமாக பலப்படுகிறீர்கள், வளருகிறீர்கள். ஆமென் சொல்லுவேமா? ஒவ்வொரு சோதனையும் தோற்கடிப்பதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் கூடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலனடைவீர்கள். அந்த சோதனை நீங்கள் சாக்கு போக சொல்ல அப்படி இதனால தான் விழுந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. சோதனை எப்படி முதலாவது கிரியை செய்கிறது என்றால், இந்த சோதனை முதலாவது அது எங்கே இருக்குது, எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னா வெளியிலிருந்து இல்லை, அது உங்களுக்குள் ஒரு ஆசையாக அடையாளம் காண்கிறான் பிசாசு. இந்த பிசாசு தான் சோதனை. அவனுக்கு இன்னொரு பேர் என்ன பேர், சோதனைக்காரன். எதை வச்சு சோதிப்பானா, அவன் தந்திரம். அந்த நாள்ல இருந்து அவன் தந்திரம் ஒன்று தானா, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் பிசாசுக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜினா, அந்த நாள்ல இருந்து உங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னு கண்டுபிடிப்பானா. தான் சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னு அவன் என்ன செய்வான், கண்டுபிடிப்பான். அந்த ஆசையை கண்டுபிடித்து, அது ஒரு பாவமான ஆசையாக இருக்கலாம், ஒருவேளை பழி வாங்கிறதா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் தீய எண்ணங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதோ, அதை கண்டுபிடித்து அவன் என்ன செய்கிறான் என்றால், அதை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுவான். ரொம்ப அதை என்ன செய்வான், உனக்கு அந்த பழத்து மேலே என்ன பண்ணிட்டான், ஆசையை காமிச்சு அதை புசி அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சுட்டான், அதை பறித்து புசித்தது மாட்டில் பறித்து சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, யாருக்கும் கொடுத்துட்டான், புருஷனுக்கும் என்ன செஞ்சான், கொடுத்தான். அப்போ உங்களுக்குள்ள தான் அந்த சோதனை ஆரம்பமாகிறது.
நீங்கள் வாசிங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்கள். பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரமும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் அன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த நாட்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து தான் எல்லா சோதனை என்னது வருது. எல்லாம் சொல்ல எங்கேருந்து வருது? இருதயத்துக்குள்ள. அப்புறம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்போ உங்களுக்குள்ள தான் சோதனை ஆரம்பமாகுது. எங்க இருந்து ஆரம்பமாகுது? நம்ம நினைக்கிறோம் சோதனை நம்ம சூழ இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். சோதனை சூழ இல்லை, தேவனோ அது உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களுக்கு உள்ளான ஒரு ஆசை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. சோதனை எப்பொழுதும் மனதில் தான் ஆரம்பிக்கிறதாம். சோதனை எங்கே ஆரம்பிக்குதாம்? மனதில் தான் ஆரம்பிக்குது. அப்போ எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் என்ன செய்யாதீங்க, தெரியாமல் உங்கள் மனதை என்ன செய்யுங்கள், புதிதாக்குங்கள் என்று ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் மனதை என்ன செய்யணும்? புதிதாக்க வேண்டும். வாசிங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க சோதனை என்ன? உங்க மனசை புதிதாக்கதான் வசனத்தினால. அங்க உங்களுக்குள்ள இருக்கிற தவறான ஆசைகள், தவறான விருப்பங்கள், உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிற பிசாசு போட்டிருக்கிற அந்த காரியங்கள்லாம் என்ன செய்ய முடியும்? அதை முற்றிலுமாக அழிக்க முடியும். உங்கள் மனது, உங்கள் சிந்தை எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீர்கள். அப்போ உங்கள் மனதில் தான் சோதனை முதலாவது என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. ரெண்டாவதாக இந்த சோதனை சந்தேகம் என்ற இடத்துல வருகிறது. பாவத்தை குறித்து தேவன் சொன்ன காரியத்தை சந்தேகிக்க செய்வான். நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சும்மா விட்டுருக்க வேண்டியதான். இல்லை அதை சாப்பிட்டா நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் தொடர்ந்து அவன். ஏன்னா தேவனுடைய வசனத்தை அவன் என்ன செய்வான்? சந்தேகப்பட வைப்பான் அவன். பாருங்கள், எனவே தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். எபிரேயர் 3:12 வாசிங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், சந்தேகம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சந்தேகமோ அவிசுவாசமோ வராதபடி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கும்படி நீங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும். இல்லாட்டினா அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை என்ன செய்யும்? பின்வாங்க செய்துவிடும். அப்போ மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பணும். அந்த வார்த்தைகள், ஆண்டு கொடுத்த கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் வாசித்து அதை நம்முடைய மனதில் என்ன செய்யணும்? வைத்துக்கொண்டு இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். பிசாசு சொல்லுவான், எல்லாரும் செய்கிறாங்க, நீனும் என்ன செய். அப்படி இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனம் இதான் சொல்லுது என்பதை உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவனுடைய வஞ்சகம். சாத்தானுக்கு உண்மை பேச மாட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். அவன் பாதி உண்மை மாதிரி இருக்கும், பாதி ஆனால் எப்படி இருக்கும்? பொய்யா இருக்கும். எனவே இதில் மாட்டிடக்கூடாது. எனவே தான் இது ஒரு சின்ன காரியம்தான் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால என்ன நடக்க போகுது? சின்ன காரியம் சொல்லுவான். ஆனால் பெரிய விஷனாலும் விஷம்தான், சின்ன விஷனாலும் விஷம்தான். விஷம்தான். அது சின்ன காரியனாலும் உங்கள் ஆத்மாவை இது கொன்றுவிடும். பாவம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்ம என்ன செய்கிறோமா? மரித்து போய் விடுகிறோம். அப்போ சின்ன பாவம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவான். சின்ன தப்பு தான், சின்ன பொய் அப்படி நம்மளே நிறைய தடவை அப்படி சொல்லுவோம். எங்கேருந்து வரீங்க? நான் இந்த வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லுவோம். வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? கிளம்பியிருக்க மாட்டோம். அப்போ நிறைய பொய்கள் சொல்கிற, பொய்யிலே பிறந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பொய்யிலே வளர்ந்து அப்புறம் பாருங்கள், நம்ம வாயில் பொய் சரளமாக என்ன செய்யும்? வரும். எல்லாத்துலேயும் பொய்.
இந்தா வந்துட்டேன் அப்படின்னுவாங்க, இந்தா அது செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ பிசாசு சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது, உலகத்தில் இருந்தால் 1000 பொய் சொல்லி தான் ஒரு கல்யாணமே என்ன செய்யணும், பண்ணணும். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் அந்த சின்ன பொய் தான் உங்கள் வாழ்க்கையில் பிசாசை தோற்கடிக்கிற இடம், உங்களை தோற்கடிக்கிற இடம். அந்த இடத்துல நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பிசாசு வஞ்சகத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க. எந்த சூழ்நிலும் யதார்த்தமாக உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக, கிருபை தருவாராக. சில நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதே கிடையாது. அவங்களா சொல்லிக்குவாங்க ஒழிய நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கூட அந்த ஆன்லைன் பேரில் இவங்க சர்ச்சில் 2000 பேர் வராங்கன்னு எனக்கு பக்கத்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லலை யார்ட்டையும் போய் எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் வராங்க, எனக்கு இன்னும் தெரியாது எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டால் எனக்கு தெரில அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரில, எனக்கு சரியான காரியம் சொல்ல முடியும். நாங்கள் எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் வராங்க, அப்படி ஒரு பெருமை நமக்கு என்னது இதுக்கு தேவையே கிடையாது. நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்ம என்ன செய்யலை, அடையவில்லை. நம்ம நம்முடைய இலக்கை என்னவென்றால் பாவிகள் என்ன செய்யணும், மனம் திரும்பி சபைக்குள்ளே என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போது நம்ம சின்ன சின்ன காரியத்தில் கூட நமக்குள்ளே பெருமையை பிசாசு கொண்டு வருவான். சின்ன பொய் சொன்னால் என்ன, சின்ன கொஞ்சம் கூட்டி பேசு, கொஞ்சம் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நாம் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், கிருபை தரணும். அடுத்ததாக பாருங்கள், அங்கே கீழ்ப்படியாமல் இவ்வளோ நேரம் பிசாசு பாருங்கள் அவன் செய்கிற இந்த சோதனை எப்படி கொண்டு வரானா, நம்ம கூட கடைசியில் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி அவனவன் தன் சுய இச்சையால் வாசிங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்கள். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது என்ன செய்கிறதா, கர்ப்பம் தரித்து. அவனவன் எப்படி சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். இந்த பாவத்தை பிறப்பிக்கிறது இச்சையானது, கர்ப்பம் தரித்து கீழ்ப்படியாமல் ஆக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு என்னது, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆக்கி விடுகிறது. இந்த சோதனையை நாம் மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது இந்த சோதனையை வைத்து பயமுறுத்துகிற அந்த பயமுறுத்தலுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதான், இடம் கொடாமல் இருக்க வேண்டும். இந்த சில நேரத்தில் நமக்கு சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் சோதனை வரதான் செய்யும். அந்த பிசாசு நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த அவன் பயங்கரமாக தந்திரமாக கிரியேட் செய்வான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிறார், சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. சோதனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அது எப்படி ஆகிறது, பாவமாகிறது. அப்போது பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியாதாம், தடுக்க முடியாது. ஆனால் அவைகள் உங்கள் முடியிலே கூடு கட்டாதபடி அதை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். ஆமைன்னு சொல்லுவோமா? அப்போ நம்ம போகிற இடமெல்லாம் எங்கே தான் என்ன இருக்குது, நமக்கு போகிற இடமெல்லாம் என்ன தான் இருக்குது, சோதனை தான் இருக்குது. அந்த சோதனை வர்றது தப்பா கிடையாது, சோதிக்கப்படுவதும் தப்பு கிடையாது. அந்த சோதனை குறித்து நாம் பயப்படக்கூடாது. என்னவென்றால், ஐயோ என்ன நடத்துவது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த போத்திபார் வீட்டுக்குள்ளே சோதனை இருந்துச்சா, இருந்தது. அந்த சோதனையை அவன் ஜெயிச்சானா, ஜெயித்தான். அப்போது அந்த சோதனையை அவன் பார்த்து பயந்தானா, பயப்படவே இல்லை. அந்த சோதனையை அவன் எதிர்கொண்டான், அந்த சோதனையை அவன் என்ன செய்தான், ஜெயித்தான். அப்போது சோதனை வருவது தப்பு இல்லை. ஐயோ எனக்கு சோதனை வந்துருச்சு அப்படி சொல்லி பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் இந்த சோதனை என்ன செய்யப்படும், அதை தடுக்க முடியாத சோதனையை. ஆனால் அந்த சோதனையை நீங்கள் என்ன செய்ய முடியும், ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், கிருபை தருவார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு சாத்தான் உங்களை சோதிக்க ஆரம்பிப்பானா. எந்த அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு சில சமயம் நானும் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது, போய் என்ன செய்யணும், உட்காந்து இவ்வளவு அதிகாரங்களை என்ன செய்யணும், வாசிக்கணும். இவ்வளோ மணி நேரம் ஜோம் பண்ணணும்னா ஃபோன் வரும், பாஸ்டர் இன்னைக்கு உங்களை பார்க்குறக்கு இங்கே வராங்க, நீங்கள் அங்கே வர வேண்டும். அவளெல்லாம் ஸ்தாபனத்திலேருந்து ஏதாவது வேலை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல போய் அந்த ஆஃபீஸில் போய் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த நபரை பார்த்துட்டு நாள் ஃபுல்லாக போய் எங்கே உட்காந்துருக்கணும், கலெக்டர் ஆஃபீஸ்லையோ எங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ போய் உட்காந்து ஸ்தாபனத்தின் வேலைகளை செய்கிறதுக்காக போய் என்ன செஞ்சிடணும், உட்காரணும். நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஃபுல்லாக ஜோம் பண்ணணும், சோதனை வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எங்கே போனாலும்
அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோடு உள்ள அந்த கனெக்ஷன் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறாதபடி நாம் என்ன செய்யணும், அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய பாருங்கள், நீங்கள் உங்களை வெட்கப்படுத்த, உங்களை திசை திருப்ப சாத்தான் ஒரு தீய எண்ணங்களை போடுவானாம். உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது. ஓ, இந்த எண்ணங்கள்லாம் அப்படி வந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் படி செஞ்சாதான் தப்பு ஒழிய, அந்த எண்ணங்களை உங்களை விட்டு என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்க. ஒரு எதிர்ப்பாளரோ இல்லாட்டா யாரோ வரும்பொழுது அவங்க அட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு திடீர்ட்டு ஒரு எண்ணம், இந்த பையங்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு திடீர்ட்டு ஒரு எண்ணம் வந்த உடனே பிசா சொல்லுவான், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கறது தான் தப்பு. அப்போ அந்த நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த சோதனையிலே நீங்கள் என்ன செய்யணும், மாதிரியை, அதை நீங்கள் அடுத்தது இரண்டாவதாக இந்த சோதனை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வரும் சோதனையின் மாதிரியை கண்டு அதற்கு பதிலடி கொடுக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக இருக்கணும். எப்படி வரும், சில நேரத்தில் எந்த வாரத்தில் அதாவது நான் எப்போது மிக அதிகமாய் சோதிக்கப்படுகிறேன், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, எந்த நாளில் நான் சோதிக்கப்படுறேன். அடுத்ததாக, எந்த நேரத்தில் நான் சோதிக்கப்படுறேன். நான் எங்கே அதிகமாக சோதிக்கப்படுகிறேன். இந்த உப்பரின் மேலே சுற்றிட்டு உலாவிட்டு இருந்தானே யாரு, தாவீது. அவனுக்கு அந்த இடம் தகுதியான இடம் கிடையாது. எந்த இடம், எந்த நாள், யாரோட பேசினா நான் சோதிக்கப்படுறேன். நான் அது மாத்திரமில்லை, நான் வீட்டிலா தனிமையாக இருக்கும் பொழுதா, இல்லாவிட்டால் அண்டை வீட்டிலா, நான் எங்கே அதிகமாக சோதிக்கப்படுகிறேன் என்பதை நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும். உங்களை செக் பண்ணணும். எங்கே நான் வேலை பார்க்கும் இடத்துலையா, இல்லாவிட்டால் நான் ஏதாவது டிவி பார்க்கும் பொழுதா, இல்லாவிட்டால் கையில் நான் செல்ஃபோன் வைத்திருக்கும் பொழுதா, நான் எங்கே சோதிக்கப்படுகிறேன் என்பதை நீங்கள் என்ன செய்யணும். அதை யாரிடத்தில், நண்பரிடத்தில் பேசும் பொழுதா, இல்லாவிட்டால் சிலர் ஜப நண்பர்கள்ட்ட வருவாங்க, அவங்களே சோதனை பண்ணிடுவாங்க உங்களுக்கு. நம்ம உட்கார்ந்து யாரை பற்றியாவது என்ன செய்வாங்க, தீமையாக பேசி உங்களுக்குள்ளே இருக்க விசுவாசத்தை என்ன செஞ்சிருவாங்க, காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே சோதிக்கப்படுறீங்க என்பதை பாருங்கள். ஒரு கூட்டமா, அந்நியரா, இல்லாவிட்டால் சோதிக்கப்படும் பொழுது நான் எப்படிப்பட்ட உணர்வு அடைகிறேன். இந்த இடம் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பாலிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்ய, அந்த இடத்தை விட்டு நில்லுன்னு சொல்ல ஆண்டவர். அப்போ அந்த சோதனை ஏற்படுகிற சூழ்நிலையை விட்டு நாம, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஓடு. அடுத்த முறை அந்த சூழ்நிலை ஜெயிப்பதற்கு, பதிலடி கொடுப்பதற்கு நீ எப்படி ஆயத்தமாயிரு கர்த்தர் சொல்றாரு. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, விழுந்து அதே சோதனை, ஏன்னா பிசாசு கண்டுபிடிச்சிட்டான் உங்க ஆசை, அதே மாதிரி தான் சோதிப்பான். அப்போ இந்த முறை நான் என்ன ஆனாலும் சரி உதாரணம் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க பிரியாணியை செஞ்சு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அனுப்பும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே ரொம்ப அன்பில்லைன்னு நினச்சி என்ன செய்து அனுப்பினேன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் என்ன சோதிக்கப்படும் பொழுது என்ன சொல்லுவீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம்னா, அப்போது நம்ம பலவிதமான சோதனைகள் என்ன செய்கிறோம், அகப்பட்டு விட்டுக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலையை அந்த டைமில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இல்லாவிட்டால் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், தனியாக போயிடலாம். நம்மளை தொடர்பு கொள்ளாத இவர் தொடர்பு கொள்ளும் இலைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னு போயிட்டோம்னா நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சோதனை சில ஒவ்வொரு காரியம் நம்ம பாருங்கள், அந்த சூழ்நிலையின் நேரத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். சில நேரத்தில் சிலர்கள் சில காரியங்கள் பாவத்தில் விழுவதற்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், மதுபானத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம நம்ம என்ன செய்வது, இருப்பது நல்லது. அவங்க கூட சேர்ந்தா என்னது, மதுபானம் அருந்தலாம். அவங்க சொல்லுவாங்க, வா ஜாலியாக இருக்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம தவிர்ப்பது நல்லது. உங்கள் குறிப்பிட்ட சோதனை வடிவத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கூடுமானவரை அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் என்ன செய்யணுமா, வெளியே வரணும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா பாலிய இச்சைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விலகி ஓடணும். பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செய்வதை சரியாக திட்டமிடுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26.
சீர்தூக்கிப்பார். உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நீங்க எப்படி குதிரைவைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி சில கடிவாளம் நம்ம என்ன செய்யணும், போட்டுட்டு தான் போகணும். இந்த பக்கம் திரும்பாமல் நேர் வழியில் என்ன செய்யணும் போவதற்கு. அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் செய்வதை சரியா திட்டமிடுங்கள், தீமைக்கு விலகி நேராக நடந்து செல்லுங்கள். கோணலான பாதையில் என்ன செஞ்சிடக்கூடாது. தெரியும் இந்த பாதையில் போனால் மாட்டுவோம் தெரிஞ்சே போகிறது. 2 ஃப்ரெண்ட்ஸு சர்ச்சில் நல்லா ஜோம் பண்ணுவாங்களாம். அப்படி ஜோம் பண்ணும் பொழுது அவங்க ஆவியெல்லாம் கட்டி ஜோம் பண்ணுவாங்களாம். எல்லா ஆவியும் பயங்கரமான யுத்த ஜப வீரர்கள். அப்போ சொன்னாங்க, நம்ம ஏரியாவில் ஒரு தெருவில் ஒரு வேசி வந்திருக்கிறான். அவள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க, பாவத்தில் விழுறாங்க. அப்போ உடனேயும் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே அந்த வேசி மனம் திரும்பணும், அவெல்லாம் அந்த பகுதிக்கு அங்கே போகிறவங்கெல்லாம் மனம் திரும்பணும். அப்போ உடனே ஒருத்தன் சொன்னான்னா, நான் இன்றைக்கி அந்த வேசி எப்படி இருக்கான்னு என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். அந்த வழியாக நடந்து போகிறேன், அந்த தெரு வழியாக. வேதம் நீதிமொழிகள் என்ன சொல்லுது, அவள் வீட்டு வழியாக என்ன செய்யாத, நடந்தே போகாதன்னு சொல்கிறார். அவன் வேணுங்கொண்டே அந்த வழியாக என்ன செய்கிறான், நடந்து போகும்பொழுது அந்த பார்க்கணுன்ட்டு போகிறான். யாரை பார்க்கணும், அவள் எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு சொல்லி பார்த்த உடனேயும் அது சிரிச்ச உடனே மயங்கிட்டான். பார்த்தா கொஞ்ச நாள் ஆளே வரல, ஜெபிக்க வரல. எங்கே போனால் இவனும் அந்த வேசி வலையில் நெஞ்சிட்டான், விழுந்துட்டான். கடைசியில் அந்த ஆத்துமா என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு, கெட்டு போச்சு. அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலே நாம் எந்த வழியில் நடக்கணும். வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன செய்யணும். எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க, இந்த டீ கடையில் நின்று ரொம்ப நேரம் பேசினா, நான் உட்காந்து முன்னாடிலாம் உட்காந்து ரோட்டில் நின்னா அடி விழுகும், டீ கடையில் நின்று பேசினா அடி விழுகும். சொல்லுவாங்க, ஒன்று ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வா, இல்லாட்டினா வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு, சர்ச்சுக்கு போனால் சர்ச்சுக்கு போயிட்டு வா. அந்த குறுக்க நிற்கிறது, அங்கே போகிறது, இங்கே நிற்கிறதுலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்போ எனக்கு தெரில, அப்போ நினைப்பேன் இந்த வீட்டில் பிறந்ததே பெரிய தப்பு. எப்போ பார்த்தாலும் ஒரே கண்டிஷனை போட்டு அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து சிரிக்கக்கூடாது, அங்கே போய் ஆடக்கூடாது. கிரிக்கெட்டு நம்ம சர்ச்சு பசங்க கூட சேர்ந்தாலும் விட்டுருவாங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியே எங்கே போய் விளையாட போனால் அதுக்கெலாம் அடி விழுகும். என்னடா கிரிக்கெட் விளையாண்டா அடிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும். ஆனால் அவங்க அப்போவே எந்த வீட்டில் போய் உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. பாவிகளுடைய வழிகளை என்ன செய்யக்கூடாது, நிற்காமல். அப்புறம் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி என்ன செய்யக்கூடாது, நடக்காமல். எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எங்கே போகணும் என்பதை நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா சோதனை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த நபர்கிட்ட போய் பேசினா, என் ஆவிக்குரிய ஜீவியம் வளருதுன்னா அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அவங்கள்ட்ட போய் பேசினா என் ஆவிக்குரிய ஜீவன் என்ன செய்யுது, நஷ்டம் அடையுதுன்னா அங்கே போய் நான் என்ன செய்யக்கூடாது, பேசுவேன். என்றால் என்னுடைய ஆவிக்குரிய நான் என்ன செய்வேன், ஆசீர்வாதங்களை, வளர்ச்சியை நான் என்ன செய்வேன், தடுத்து போடுவேன். எனவே இந்த சோதனை நேரத்தில் நாம் என்ன செய்யணும், எதுவும் சொன்ன முடிச்சிடுறேன், நிறைய இருக்குது, டைம் ஆயிடுச்சு. ஆனால் தேவனுடைய உதவியை நீங்கள் என்ன செய்யணுமா, கேட்கணும். பரலோகத்தை 24 மணி நேரம் தொடர்பு கொள்ள ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், உத்தரவு அருளுவேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும், 50ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு. இந்த ஜெபம் ஒரு மின் அலையை போல, மைக்ரோவேவை போல இருக்குதான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்பவும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சோதனை நான் ஜெயிக்க முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த கண்களின் அந்த இச்சையிலிருந்து எனக்கு ஜெயம் இல்லை, எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு இல்லை, எனக்கு தாரும், எனக்கு உதவி செய்யும், இந்த சோதனை ஜெயிக்க எனக்கு என்ன செய்யும், கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவும் அவர் நம்மை போலவே, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள், எபிரேயர் 4:15 வேகமாய் வாசிங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நமக்காக நம்மை போல சோதிக்கப்பட்டு அவர் எப்படி இருக்கிறாராம், பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அவரை போல நம்மளையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே அவர் சொல்றார், ஆகையால் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு 4ஆம் அதிகாரம் 16 வாசிங்கள். 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். பிசாசு உங்களை
கில்ட்டி கான்சியஸுக்குள்ளே கொண்டு போவான். நீ நீ ஏற்கனவே இந்த தப்பு மனசுக்குள்ளே இந்த எண்ணத்தை நின்றுட்ட, அப்படி பண்ணிட்ட. ஆனால் அது தப்பு கிடையாது. நீங்கள் எந்த நேரமும் தைரியமாக எங்கே போகணும்? கிருபாசன் இடத்துல வரணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? 24 ஹவர்ஸும் அவர் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய. எனவே எந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும்? சோதனை நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, செயின்ட் அகஸ்டின் சொல்லி ஒரு தெய்வ மனுஷனை குறித்து வாசித்தேன் ஒரு புக்கில். அவர் எப்போ அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மதுபானத்தில் பெண்களோடு சேர்ந்து அரைகுறை நிர்வாண நடனம் ஆடி பயங்கரமான பெரிய பணக்காரர். அவர் பயங்கர களியாட்டுகள், தினமும் ஒரு பெண்ணோட சுற்றுறது, ஊர் சுற்றுறது, இப்படியே அவர் வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் கர்த்தர் அவரை என்ன செய்தார்? சந்தித்து அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் என்ன செய்ததாம்? மறுரூபமாயி. அதுக்கு அப்புறம் ரோட்டில் போகும்பொழுது ஒரு பொண்ணு சொல்லிச்சான், கூப்பிட்டுச்சான், அவன் பேரை சொல்லி. அவர் சொன்னார், அவர் பார்க்காமே போய்கிட்டே இருந்தாராம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொல்லிச்சான், உனக்கு தெரியலையா, நம்ம எல்லாம் இங்கெல்லாம் போயிருக்கிறோம், இங்கே இருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது ஓட ஆரம்பிச்சிட்டாரான் அவர் அந்த இடத்துல. அவர் சொன்னாரான், நான் பழைய அகஸ்டின் அல்ல, நான் இப்போ யார்? புது மனுஷனாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அந்த பழைய அகஸ்டின் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஓடினாரான். அவன் என்ன செஞ்சான்? செத்து போயிட்டான். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி செய்தார்? மறுரூபப்படுத்தி அவருக்கு வந்த அந்த சோதனையை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். அந்த நேரத்தில் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, அந்த பழையவைகள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்தது? போனதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சோதனைகள் நம்மை தேவனை சார்ந்து கொள்ள செய்கிறது. மரத்துக்கு எதிராக காற்று அடிக்க என்ன ஆகும்? வேர்கள் என்ன செய்யுமாம்? ரொம்ப ஸ்ட்ராங்காகிறது போல சோதனை வர வர ஜெயிக்க கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வல்லமையாய் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வல்லமையாக சோதனையே வராட்டினா பலப்பட மாட்டீங்க. எனக்கு நம்ம எந்த சோதனையும் இல்லாதனால பாவம் செய்யலை அப்படின்றதோட, பல சோதனை வந்துச்சு, இதன் மத்தியிலும் நான் பாவம் செய்யலை என்பதுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா. என்னை நல்லா நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணுமா? உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம நெருங்கி தான் இருக்குது எல்லா சோதனையும். அது அப்படி இருக்கிறதா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு காத்தடிக்கணும், அடிக்க சோதனை வர வர ஜெயிச்சுட்டே இருக்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்னைக்கு ஒரு கேள்வி நீங்க கேட்கணும், அடிக்கடி நீ எதிர்கொள்ளும் சோதனை என்ன? அடிக்கடி அந்த சோதனை எங்கே எதிர்கொள்றீங்க? அதை எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? அந்த சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு அதை மாற்றி அமைப்பதற்கு, அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நீங்கள் எப்படியா மாறுங்கள்? ஆயத்தமாக மாறுங்கள். கர்த்தர் வரனால நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இப்பெல்லாம் எனக்கு சோதனை இருந்துச்சு. நீங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வானா? தூரமாக ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சோதனையிலே கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். சோதனை வழியாக தேவன் நமக்குள்ளே ஆவிக்குரிய பலனையும் வளர்ச்சியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்றால் நல்ல வலது கரங்களை வைத்து அந்த சோதனை வரும் பொழுது அதுக்கு நான் பயப்படாதபடி அதுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். சோதனை வரும் சூழ்நிலைகள் என்ன என்பதை கண்டுபிடி ஆண்டவரே, அதற்கு ஆயத்தமாக பதிலடி கொடுக்க ஆயத்தமாக உதவி செய்யும். சோதனை நேரத்திலே நாங்கள் தேவனுடைய உதவியை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சோதனையை நாங்கள் ஜெயிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சோதனையிலே ஜெயம் எடுத்து பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சீயோனை காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி சொல்லுங்கள். நான் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம்.